ஹாப்பி சாபத் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் ஓய்நாள் வாழ்த்துக்கள். ஆஹ் இந்த வாரம் இந்த வாரத்தினுடைய ஊழிய அறிக்கை எந்த நாட்டை சேர்ந்ததுன்னா ரஷ்யா என்னும் நாட்டை சேர்ந்தது. அங்குள்ள ஒரு போதருடைய ஒரு சாட்சி என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த போதகனுடைய பேர் ருவிம். ருவிம் என்கின்ற அந்த போதகர். அந்த டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் மிராக்கிள்ஸ். புரியுதுங்களா? ஸ்கூல் ஆஃப் மிராக்கிள்ஸ். ஸோ இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன அப்படி ஸ்கூல் ஆஃப் மிராக்கிள்ஸ்ன்னு இருக்குது? இப்போது நம்ம வாழ்க்கையில் தான் மிராக்கிள்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு நான் வாசித்தப்பொழுது இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே பெரிய அதிசயங்கள் ஆண்டவர் அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன செஞ்சுருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய 13வது வார காணிக்கை, நம்முடைய காணிக்கைகள்லாம் அங்கே ரஷ்யாவில் இருக்கிற ஜக்கோஸ்கி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டிக்கு என்ன செஞ்சுருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த காணிக்கையில் ஸ்கூல் பில்டிங்ஸ் அதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க 3 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அப்போ இருந்து என்ன நடந்திருக்கு, அந்த ஸ்கூல் நல்லபடியாக டெவலப் ஆகிருக்கு. அதுபோல் நிறைய பிள்ளைங்க படிச்சிருக்காங்க, நிறைய பிள்ளைங்க ஆண்டவரை பற்றி தெரிந்திருக்காங்க. ஸோ இந்த ருவிம் அந்த பாஸ்டர் பார்த்திங்கன்னா, அந்த பாஸ்டருக்கு அந்த ஜக்கோஸ்கியில் இருக்கிற அந்த கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் ஸ்கூல் ஆஃப் மிராக்கிள்ஸ் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு. ஸோ இந்த வாரம் ஊழியருக்கு அதை பற்றினது தான். இந்த ஜக்கோஸ்கின்னு சொல்கிற பார்த்திங்கன்னா, அது வந்து ரஷ்யாவில் மாஸ்கோலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 மைல் தூரத்தில் இருக்கிறது. அது வந்து அட்வென்டிஸ்ட் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா நம்முடைய பள்ளிக்கூடம் என்ன செய்யுது நடந்துட்டு வருது. புரியுதுங்களா? ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ஜக்கோஸ்கியும் அவங்களுடைய ஒய்ஃப், அவங்க 2 பேர் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் பேர் வந்து அல்லியோனா சரிங்களா? அவங்க 2 பேர் என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்கூலில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நார்தர்ன் சைடு. புரியுதுங்களா? வேறு டைரக்ஷனில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸினுடைய பிள்ளைங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்கூலில் படித்து அந்த ஸ்கூலோட இம்பேக்ட் என்ன செய்யுது அவங்களால தெரிஞ்சிக்க முடியுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சிலப்போ அவங்கள போய் மீட் பண்ண போகிறப்போ அவங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல நடத்தி பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஓகே நமக்கு அந்த ஸ்கூலை போய் பார்க்கணுன்ற ஒரு பெரிய ஆர்வம் என்ன செஞ்சிச்சு அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் அவங்க ஒய்ஃபும் அவங்களும் ஒரு நாள் விசிட் பண்ணி அங்குள்ள காரியங்களை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அப்போது பாஸ்டர் ருவிம் அவங்களுடைய மனசில் ஒரு தோணுன ஒரு பெரிய ஆசை என்னென்னா, ஆண்டவர் எப்படியாவது நானும் இந்த இடத்துல வந்து என்னுடைய பிள்ளைங்களும் இங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ரொம்ப ஆர்வப்பட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில், ஆனால் இவங்க இருக்கிறது த ஃபார் நார்த். ஆனால் அங்கே ஸ்கூல்லாம் கிடையாது, அங்கே வெறும் சர்ச் மாத்திரம் தான் இருக்குது. ஸோ அதை ரன் பண்ணிவிட்டு அதை மேனேஜ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஸோ அது மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் பாஸ்டர் ரூமுக்கு குழந்தைங்களும் கிடையாது, அப்போ தான் கல்யாணம் ஆயிருக்காங்கன்னு இங்கே என்ன செய்கிறாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மனசில் ஒரு பெரிய வாஞ்சி, அதோடு என்ன செய்கிறாங்க, கிளம்பி போகிறாங்க, அங்கே ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் பாஸ்டர் ரூவிமுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி ஜக்கோஸ்கி யூனிவர்சிட்டியில் வந்து சாப்ளைன் தேவை, நீங்கள் வந்து இங்கே சர்வ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் மனசில் நினைத்த ஒரு சின்ன ஒரு ஆசை தான், ஒரு சின்ன ஒரு வேண்டுதல், நம்முடைய பிள்ளைங்களும் அங்கே படித்தா நல்லா இருக்குமே, படித்தா கிறிஸ்டியன் லைஃப்பில் நல்லா வளருவாங்களே அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சு. அந்த ஒரு சின்ன ஆசையை ஆண்டவர் நினைச்சார் கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஸோ உடனே ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி அவருடைய திட்டத்தையும் கேட்டுட்டு என்ன செய்கிறாங்க, உடனே வந்து இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண பிறகு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஜக்கோஸ்கிக்கு 3 குழந்தைங்க. முன்னாடி அவங்க ஆர்வப்பட்டு ஆசைப்பட்டப்போ குழந்தைங்க கிடையாது, ஆனால் அவங்களுடைய வேண்டுதல் ஆண்டவரை கேட்ட பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 3 ஆண் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க இருந்தாங்க. அதில் மூத்த பையன் வந்து கரெக்டாக ஃபஸ்ட் கிரேட் போகிற அந்த டைமுக்கு கரெக்டாக என்ன செய்கிறாங்க, அந்த யூனிவர்சிட்டிக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க. ஸோ பாஸ்டர் அங்கே சாப்ளைனாக ஜாயின் பண்ணுறாங்க, அங்கே அவர் ஊழியத்தை செய்கிறாரு. ஸோ பிள்ளைங்களும் என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்க. ஒரு பெரிய ஒரு மிராக்கிள், அப்படி தானே? ஸோ ரொம்ப தூரமாக இருந்தவங்கள ஆண்டவர் என்ன செய்கிறார், அவங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க, அவங்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள பிளஸ் பண்ணுறாங்க.
ஸோ அது மாத்திரமில்ல பாஸ்டர் ஜுவிம்க்கு இன்னொரு ஆசை இருந்துச்சு, அங்கே போயிட்டு நான் இன்னும் ஊழியம் பண்ணணும், சின்ன பிள்ளைங்களோட கூட நிறைய ஊழியம் பண்ணணும், ஏன்னா யூனிவர்சிட்டி தானே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கு வேண்டி அவர் என்ன செய்கிறாரு, ஈவினிங் டைமில் ஒரு பைபிள் ஸ்டடி கிளாஸ் மாதிரி என்ன செய்கிறாங்க, பிளான் பண்ணுறாங்க. அந்த பைபிள் ஸ்டடி கிளாஸில் எல்லாருக்கும் கம்பல்சரி கிடையாது, யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான என்னமோ சொல்லியிருந்தாங்க, எக்ஸ்ட்ரா கிரெடிட் அவங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு கிளாஸை மேக்கப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 210 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் வெறும் 6 பேர் தான் என்ன செய்கிறாங்க அந்த கிளாஸுக்கு வந்தாங்க. அதை பற்றி அவர் வருத்தப்படல, ரொம்ப சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு நாளே கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பைபிள் ஸ்டடி அங்கே நடந்துச்சு. பிள்ளைங்கள் ஆர்வத்தோட பைபிளை திறந்து என்ன செய்கிறாங்க, ஆன்சர் பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு இன்னும் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வீட்டுக்கு போன பிறகு அவங்களுக்கு சில நோட்ஸ்லாம் இமெயில் அனுப்புகிறாங்க, சில கொஷின்ஸ்லாம் அனுப்புகிறாங்க. ஸோ தட் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி திருப்பி அனுப்பி திருத்தி, ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதை கேட்டு என்ன செய்கிறாங்க, நிறைய பிள்ளைங்க ரொம்ப ஆர்வம் அடைகிறாங்க, இந்த கிளாஸுக்கு போகணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு டீனேஜ் பையன் வந்து அந்த கிளாஸுக்கு தன்னுடைய சொந்த விருப்பத்தோடு என்ன செய்கிறான், வரான். ஆனால் அவனுடைய பிரச்சனை என்னென்னா, அவன் ஸ்கூலில் அவனை த்ரெட்டன் பண்ணியிருந்தாங்க அட்மினிஸ்ட்ரேஷன், அவனை வந்து ஸ்கூலில் விட்டு நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் ஏதோ ஒரு வகையான போதை, வேப்பிங் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு வகையான போதைக்கு அடிமையாக இருந்திருக்கான். ஸோ அவன் அந்த பைபிள் கிளாஸுக்கு வரான். பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கை என்ன செய்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, புரியுதுங்களா. முதல் மிராக்கிள் அவங்க அந்த ஸ்கூலுக்கு வர ஆண்டவர் செய்த மிராக்கிள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த பையனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கிள்னா, அந்த பையன் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த தவறான மது போதை பழக்கத்திலேருந்து விடுபட்டு என்ன செய்கிறான், எல்லா பிள்ளைங்களோட அவன் தான் ரொம்ப ஆர்வமாக என்ன செய்கிறான், ஆண்டவர் பற்றி தெரிந்து கொள்றதுலையும் அந்த கிளாஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுலையும் என்ன செய்கிறான், இருக்கிறான். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு பேட்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பேர், சரிங்களா. 7 பேரில் பார்த்தீங்கன்னா 5 பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்காக தங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து அங்கே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, புரியுதுங்களா. பாஸ்டர் ரூமுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஊழியம் ரொம்ப சின்ன ஊழியமாக இருந்தாலும், பட் ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவும் ரொம்ப திறமையாகவும், அது மாத்திரமல்ல ஒரு நிறைவான ஒரு ஊழியமாக என்ன செஞ்சு இருந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக நெக்ஸ்ட் இயரும் என்ன செய்கிறாங்க, பிளான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பிள்ளைங்க வந்து என்ன செய்கிறாங்க, அந்த பைபிள் கிளாஸில் சேர்கிறாங்க, 13 to 16 வயசில். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவர் முன்னாடி ரொம்ப ஆர்வமாக இருந்த ஒரு இடம், அப்படி தான் ஜக்கோஸ்கி ஆர்வமாக ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு இடம், அவருடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு இடமா என்ன செஞ்சிச்சு, மாறிச்சு. நிறைய மிராக்கிள்ஸ் என்ன செய்தாங்க அந்த இடத்துல நடக்குது, அவருடைய வாழ்க்கையிலையும் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் பார்க்குறாரு. அதனால தான் ஒருவேளை இந்த வாரத்தினுடைய டாபிக் வந்து தி ஸ்கூல் ஆஃப் மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் அவருடைய ஊழியம் என்ன செய்து அங்கே நடைபெற்று கொண்டே வருது, இன்னும் அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க கேட்டுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னென்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உதவி செஞ்சோம், நம்முடைய காணிக்கை மூலியமாக அந்த ஸ்கூலில் உள்ள பில்டிங்ஸை கட்டுறதுக்கும், ஸோ பிள்ளைகள் அங்கே வந்து சேர்ந்து அங்கே நல்லபடியாக இருக்கிறதுக்கும், கல்ச்சுரல் சென்டர் கட்டுறதுக்கு நம்ம உதவி செஞ்சோம். அதனால இப்போ அந்த ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நல்லபடியாக. இன்னும் ரஷ்யாவில் பல இடங்கள் வந்து ரீச் பண்ண வேண்டிய இடம் இருக்குது. அது மாத்திரமில்ல சாலெக்கார்துன்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொல்லியிருக்காங்க, அது வந்து ஃபார் நார்த். நீங்கள் ரஷ்யா படத்தை பார்த்தாலும் சரி தெரியும், அப்படி தான் ரொம்ப சில இடங்கள் மாத்திரம் தான் ஆள் இருப்பாங்க, பாக்கி எல்லாமே வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோஷியல் சென்டர் கட்டுறதுக்கு வேண்டி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, இப்போது கிடைக்கின்ற காணிக்கையை வைத்து. அதனால் நீங்களும் நானும் விசேஷமாக பாஸ்டர் ஜுவிம் அவங்களுடைய ஊழியத்திற்காகவும் அந்த யூனிவர்சிட்டிக்காகவும், சரிங்களா, ஜக்கோஸ்கி என்ற ஒரு யூனிவர்சிட்டிக்காகவும் அதில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்திற்காகவும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த புதுசாக பிளான் பண்ணியிருக்கிற ஊழியத்துக்காகவும் நம்முடைய காணிக்கையிலையும் நம்முடைய ஜெபத்தையும் கொடுத்து நாம் அவர்களை தாங்கி வழி நடத்தலாம். ஆமென்.